Decode the world unfiltered. Get off our streets! Get off our streets! Get off our streets! வாஷிங்டனில் கிரைம் எமர்ஜென்சி நிலவுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். வாஷிங்டன் டிசி மேயர் இருக்கார் இல்லையா, முரியல் பவுசர். My message to residents is this. இவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கையை கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்றாரு. பற்றி எறியக்கூடிய நிலையில் இருக்குது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசி. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வலுக்கும் எதிர்ப்பு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடவடிக்கை. வாஷிங்டனில் கிரைம் எமர்ஜென்சி நிலவுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அண்மையில் வாஷிங்டனில் வெள்ளை மாளிகையின் முன்னாள் ஊழியர் ஒருவர் தாக்கப்படுறாரு. இந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டே வாஷிங்டனில் குற்றங்கள் பெருகி வருது அப்படின்னு சொல்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இதுக்காக ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய அதிரடிக்கு நடவடிக்கை தான் வாஷிங்டன் காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர்றது. அதாவது வாஷிங்டன் மேயருடைய எதிர்ப்பை மீறி இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இப்போ அங்கே மேயராக இருக்கிறது, வாஷிங்டனை பொறுத்த வரைக்கும் மேயராக இருக்கிறது ஜனநாயக கட்சியை சார்ந்த மேயர் முரியல் பவுசர் அப்படிங்கிறவர். இப்போ அந்த மாகாணம் இது வந்து ஜனநாயக கட்சியினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆட்சியில் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சியை சார்ந்தவர். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். டிசி ஹோம் ரூல் ஆக்ட் ஆஃப் 1973 அப்படிங்கிற இந்த சட்டத்தில் பிரிவு 747 கீழ் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இந்த சட்டம் ஒரு அவசர கால நிலை அல்லது கிளர்ச்சி போன்ற சமயங்களில் நகர காவல்துறையை ஃபெடரல் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில், நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அதிபருக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம். இதுதான் வாஷிங்டன் டிசியினுடைய தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற மாகாணங்களை போல இல்லாமல் இதனுடைய தேசிய காவலர் படை அப்படிங்கிறது, அப்புறம் காவல்துறை, இது ரெண்டுமே நேரடியாக அதிபருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். வாஷிங்டன் டிசி தேசிய காவலர் படைக்கும் மற்ற மாநிலங்களுடைய தேசிய காவலர் படைக்கும் இடையே ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, அதனுடைய செயின் ஆஃப் கமாண்ட் தான். இப்போ வாஷிங்டன் டிசியை பொறுத்த வரைக்கும் தேசிய காவலர் படைங்கிறது அமெரிக்க அதிபருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடியதாக இருக்குது. அதுக்கு பிறகு பாதுகாப்பு அமைச்சர், அப்புறம் இராணுவ செயலாளர் வழியாக இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு அதிபர். இது மூலமாக அதிபர் டிசி காவலர் படையை மேயருடைய ஒப்புதல் இல்லாமலேயே நகரத்தில் பயன்படுத்த முடியும். அதாவது வாஷிங்டன் டிசியினுடைய மேயராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஒப்புதல் அவருக்கு அவசியம் இல்லை அதிபருக்கு. ஒவ்வொரு மாநில தேசிய காவலர் படையுமே அந்தந்த மாநில ஆளுநருடைய கட்டளையின் கீழ் தான் செயல்பட்டு இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம இந்தியாவில் வந்து டெல்லியை உதாரணமாக எடுத்துக்கலாம். டெல்லியில் காவல்துறைங்கிறது நேரடியாக உள்துறையினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படும். இப்போ மற்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்னையினுடைய காவல்துறை கட்டுப்பாடு அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அல்லது தமிழ்நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவருடைய கட்டுப்பாடு டிஜிபிக்கு கீழே வர்றதுன்னு இருக்கும். ஆனால் டெல்லி அப்படி இல்லை. அதே போல் தான் டிசியினுடைய அங்கருடைய அந்த மாகாணம் வாஷிங்டன் டிசியினுடைய அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது நேரடியாக அப்படி செயல்படக்கூடியதாக இருக்குது. ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் மட்டுமே உள்நாட்டு அவசர நிலைகள் அல்லது பேரிடர் காலங்களில் தன்னுடைய மாநில தேசிய காவலர் படையை பயன்படுத்த முடியும். இதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நடைமுறை. இந்த வேறுபாட்டிற்கான சட்ட அடிப்படைங்கிறது வாஷிங்டன் டிசி ஒரு மாநிலம் அல்ல, அது ஒரு ஃபெடரல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது தான் அதுக்கான அடிப்படை காரணம். ஏன் மற்ற மாகாணங்களை விட இங்கே இப்படி ஒரு நிலை இருக்குன்னா அதுக்கு இதுதான் காரணம். இந்த சட்டத்தின்படி இந்த நடவடிக்கை அதிகபட்சமாக 30 நாட்களுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இதில் இந்த காலக்கெடுவை நீட்டிக்க வேணும் அப்படின்னாலோ அதற்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது வாஷிங்டனில் 800 தேசிய காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ட்ரம்ப் திட்டம் போடுறாரு. வாஷிங்டன் டிசி மேயர் இருக்கார் இல்லையா, முரியல் பவுசர், இவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கையை கடும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நகரத்தின் மீது ஃபெடரல் அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துது அப்படிங்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசனுடைய ஜனநாயக உரிமைகளை மீறுவது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறார். எப்படி இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கத்தை நோக்கி குற்றம் சாட்டுவதுங்கிற ஒரு அந்த பர்செப்ஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை அங்கே அவர் முன்வைக்கிறாரு. வாஷிங்டன் டிசியில் குற்றங்கள் அதிகரித்து விட்டன அப்படிங்கிறது ட்ரம்ப்போட வாதம். ஆனால் இதனை மேயர் மறுத்து வருகிறார். சரி, வாஷிங்டன் டிசியை பற்றி பார்க்கும்போது இந்த நகரத்திற்கு ஒரு பின்னணியும் இருக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, குறிப்பாக 1990ஆம் ஆண்டுகளில் இந்த நகரம் அமெரிக்காவுடைய கொலை குற்றங்களின் தலைநகரம் அப்படின்லாம் அழைக்கப்பட்டுச்சு. 1991ஆம் ஆண்டு மட்டும் வாஷிங்டனில் 482 கொலைகள் பதிவாகிருக்கின்றன. எங்கே? அமெரிக்காவுடைய தலைநகரம் வாஷிங்டன். அங்கே அதுக்கு பிறகு 2000ஆவது ஆண்டுகளின் மத்தியில் குற்ற விகிதங்கள் கணிசமாக குறைந்தன.
கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தற்போது குற்றங்கள் குறைந்துள்ளது அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய மேயருடைய ஸ்டேட்மெண்ட். அதே நேரத்தில் ட்ரம்ப்போட உத்தரவை எதிர்த்து வாஷிங்டனில் மாபெரும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தேசிய காவலர் படையினுடைய காவல் தடுப்புகளை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு போராட்டக்காரர்கள் ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க. கோ ஹோம் ஃபாசிஸ்ட் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. கெட் ஆஃப் அவர் ஸ்ட்ரீட்ஸ் அப்படிங்கிற முழக்கமெல்லாம் முன் வச்சு மக்கள் போராட்டங்களை அங்கே நடத்தி வருகிறார்கள். Get off our streets! Get off our streets! Get off our streets! இராணுவ உடையில் இருக்கக்கூடிய தேசிய காவலர்கள் நகரத்தினுடைய தெருக்களில் பெருமளவில் நடமாடுவதுங்கிறது பதற்றத்தை அதிகரிக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. இது பாதுகாப்பை அதிகரிக்கிறதுக்கு பதிலாக பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்துகிறது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டு. மேலும் இது உள்ளூர் காவல்துறையின் மீதான நம்பிக்கையை குறைப்பதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ வாஷிங்டனில் ஏற்கனவே உள்ளூர் காவல்துறை இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் தேசிய காவலர்களை கொண்டு வந்து நீங்கள் மக்களை கண்காணிக்கிறதுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையுடைய ஒரு அவங்களுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்குற மாதிரியோ அல்லது அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறதா இருக்குது அப்படிங்கிறாங்க. வாஷிங்டனில் இதுக்கு முன்னாடி 1963ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் பங்கேற்ற வாஷிங்டன் மார்ச் அப்படிங்கிற அந்த நிகழ்வின் போது தான் அதிக அளவிலான மக்கள் திரண்டாங்க. பாதுகாப்புக்காக தேசிய காவலர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது. 1968ஆம் ஆண்டு மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு ஏற்பட்ட கலவரங்களை கட்டுப்படுத்தவும் அமைதியை நிலைநாட்டவும் தேசிய காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தாங்க. அதுபோல் 2020ஆம் ஆண்டில் ஜார்ஜ் ஃப்ளாய்ட் காவல்துறையினரால் கொல்லப்பட்ட போது நாடு முழுக்க நடந்த இனவெறிக்கு எதிரான போராட்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ பெரிய அளவுக்கு போராட்டங்களாக வெடிச்சிச்சு. அப்போது வாஷிங்டன் டிசியில் அமைதியை நிலைநாட்டுறதுக்காக இந்த தேசிய காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருந்தாங்க. அதேபோல் இன்னொரு முறை ட்ரம்ப்பால் வாஷிங்டன் டிசிக்கு தேசிய காவலர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவமும் 2020ஆம் ஆண்டில் நடந்துச்சு. 2020ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெறுகிறார். ஜோ பைடனுடைய வெற்றியை நாடாளுமன்றத்தில் முறையாக உறுதி செய்யும் நிகழ்வுங்கிறது 2021ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறுது. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அதை பெரிய அளவுக்கு பரப்புகிறாங்க. ட்ரம்ப் தன்னுடைய ஆதரவாளர்களை வாஷிங்டனில் ஒரு பேரணிக்கு அழைக்கிறாரு. அந்த பேரணியின் போது ட்ரம்ப் தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட தேர்தல் முடிவுகளை எதிர்த்து போராடுங்கள் அப்படின்னு பேசுகிறார். இந்த உரையை கேட்ட ட்ரம்ப் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ளே நுழைந்து தேர்தல் முடிவுகளை உறுதி செய்யக்கூடிய நடவடிக்கையை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணுறாங்க. இந்த செய்தி உங்களுக்கு நினைவு இருக்கலாம். பெரும் கலவரத்திலையும் ஈடுபடுறாங்க. இந்த கலவரத்தை ஒடுக்கிறதுக்கு தேசிய காவலர்கள் அப்போ கொண்டு வரப்பட்டாங்க. இதுதான் வாஷிங்டன் டிசியில் இதுவரைக்கும் 3-4 சம்பவங்களில் மட்டும்தான் தேசிய காவலர்கள்ங்கிறது நேரடியாக களத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. இப்போது மக்களுக்கு எதிராக ட்ரம்ப் அங்கே தேசிய காவலர்களை கொண்டு வருகிறார் அப்படின்னு அந்த ஊரோட மேயர் சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அதுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வெவ்வேறு லாஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரியான இடங்களெல்லாம் இந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்து அது இல்லீகல் இமிக்ரேஷன் அப்படின்னு சொல்லி அதற்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த ரெய்டுகளுக்கெல்லாம் எதிர்த்து மக்கள் போராட்டம் நடந்தது. இங்கேயும் இப்போ வாஷிங்டன் டிசி தலைநகர், அமெரிக்காவுடைய தலைநகர், அங்கேயும் மக்கள் போராட்டம் என்பது நடக்கிறது. அவர்களுக்கு எதிராக தேசிய காவலர்களை கொண்டு வந்து அவர்களை அடக்குவதற்கான முயற்சியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கிறார். காசா பகுதியினுடைய செய்தி பற்றி இரண்டாவதாக நம்ம டீகோட் செய்ய இருக்கிறோம். சர்ச்சைக்குரிய மேற்கு கரை பகுதியில் 3000 வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு இஸ்ரேல் அமைச்சர் பெசலெல் ஸ்மோட்ரிசின் அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இவருடைய இந்த அறிவிப்புங்கிறது பெரிய அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அறிவிப்பு எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போன்றது அப்படின்னு உலக அளவில் கண்டனங்களும் எழத் தொடங்கியிருக்கின்றன. மேற்கு கரை இது பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானதாக கருதப்படக்கூடிய ஒரு சிறிய பிராந்தியம். 1967ஆம் ஆண்டு முதல் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த நிலப்பரப்பில் குடியேற்றங்களை அமைப்பது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல அமைப்புகள் பல முறை கூறியிருக்காங்க. இந்த பகுதியில் ஜெருசலேம் மற்றும் இஸ்ரேலிய குடியேற்ற பகுதியான மாலே அடுமிம் இதுக்கு இடையில் மேலும் ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு பகுதி கட்டப்படும் அப்படின்னு நீண்ட காலமாக இஸ்ரேல் சொல்லிகிட்டு இருக்குது. இந்த திட்டம் E1 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. அதாவது கிழக்கு ஜெருசலேமில் இருக்கக்கூடிய பிரிவை குறிக்கக்கூடிய ஈஸ்ட் 1 அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட பேர். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கங்கிறது ஜெருசலேம் அதே போல் மாலே அடுமிம் இந்த பகுதிகளில் குடியேற்ற பகுதி ஆகியவற்றை நில வழியாக இணைக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படை. இது மூலமாக வடக்கு மற்றும் தெற்கு மேற்கு கரையை துண்டித்து ஒரு ஒற்றை தொடர்ச்சியான பாலஸ்தீன நாட்டை உருவாக்குவதை
தடுப்பது அப்படிங்கிறது இஸ்ரேலோட ஐடியாவாக இருக்குது. காசா மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதலை கண்டித்து ஆஸ்திரேலியா, கனடா, பிரிட்டன் அப்படின்னு பல நாடுகள் பாலஸ்தீனியம் தனி நாடாக அங்கீகரிக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பிரான்ஸ் வரைக்கும் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்காக தான் இஸ்ரேல் இந்த புதிய திட்டத்தோட களமிறங்குது. E1 திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கிழக்கு ஜெருசலேமில் ஒரு பாலஸ்தீனிய தலைநகரத்தை உருவாக்குவது சாத்தியமற்றதாகிவிடும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். அது மட்டும் இல்லை, மேற்கு கரை பிரிக்கப்பட்டு பாலஸ்தீனிய பகுதிகள் தனித்தனி தீவுகளாக மாறிடும். மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றங்களை விரிவுபடுத்துவது ஒரு பகுதி. இந்த குடியேற்றங்கள் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானவை அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல அமைப்புகள் கருதுகிறாங்க. இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துறதுங்கிறது சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டிருக்குது. டர்க்கி, ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் இந்த பெசலல் ஸ்மோட்ரிச் அறிவிப்புக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்காங்க. புதிய குடியேற்றங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனியர் மோதலுக்கு நிரந்தர தீர்வை எட்டக்கூடிய முயற்சிகளுக்கு பெரும் தடையாக அமையும் அப்படிங்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கருத்து. சரி, ஐக்கிய நாடுகள் சபை மட்டும்தான் எதிர்க்குதா, பல அமைப்புகள் எதிர்க்குதா அப்படின்னா அது மட்டும் இல்லை. இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தன்னுடைய காட்ஃபாதர்னு ஒருத்தர் நினைக்கிறார். உங்களுக்கு தெரியும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் கூட இந்த E1 திட்டத்தை எதிர்க்கிறார். பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய நிலங்களில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளுடைய ஆக்கிரமிப்பு அதிகரிப்பதனால பெரும் அச்சத்திலும் கோபத்திலும் இருக்கிறாங்க. இது வன்முறைகள் மற்றும் உயிரிழப்புகளை மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்தும் இருக்கிறது. இந்த பெசலல் ஸ்மோட்ரிச் இருக்கார் இல்லையா, இவர் ஏற்கனவே பல சர்ச்சை அறிவிப்புகளை வெளியிட்டு வம்பல மாட்டிக்கொண்டவர் தான். காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் அனுப்புவதை எதிர்த்து பரப்புரை செய்து வந்தார். அதேபோல் காசா மக்களுக்கு உணவே கிடைக்கக்கூடாது அப்படின்னு பல சமயங்களில் பேசியிருக்கிறார். இந்த மனிதாபிமானமற்ற பேச்சு காரணமாக பிரிட்டன் இவருக்கு தடை விதிச்சிருக்கு. பிரிட்டனில் அவருடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கின்றன. பாலஸ்தீன அரசு அப்படிங்கிற கருத்தையே அவர் கடுமையாக எதிர்க்கிறாரு. இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் அனைத்து பகுதிகளும் இஸ்ரேலுக்கு சொந்தமானது, இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாலஸ்தீனிய மக்கள் அப்படின்னு யாருமே இல்லை, அது ஒரு கற்பனையான அடையாளம் மட்டுமே அப்படிங்கிறதுலாம் இவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள். இந்த ஸ்மோட்ரிச் ஒரு காலத்தில் இஸ்ரேலிய, யூத மற்றும் அரேபிய சமூகங்களை அதிகாரப்பூர்வமாக பிரிக்கக்கூடிய சட்டங்களை ஆதரித்து வந்தார். அது மட்டும் இல்லை, இனப்பெருக்க உரிமைகள் மற்றும் மத சட்டங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஒரு முறை இஸ்ரேலில் வாழக்கூடிய பெடோயின் அப்படிங்கிற அரேபிய பழங்குடியின பெண்களுடைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விகிதத்தை என்ன சொன்னார்னா பாம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெடோயின் மக்கள் தொகை இரட்டிப்பாகிறது அப்படின்னு ஒரு கருத்தை முடிச்சிருந்தார். இந்த மக்கள் தொகை அப்படிங்கிற பாமை இஸ்ரேல் தான் செயலிழக்க செய்ய வேண்டும் அப்படின்லாம் பல முறை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொன்னவர் தான் இவர். மருத்துவமனைகளில் பெடோயின் பெண்களுக்கும் யூத பெண்களுக்கும் தனித்தனி வார்டுகள் அமைக்க வேண்டும் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தார். 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதிலிருந்து காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மிக கடுமையான மனிதாபிமான நெருக்கடிகளை சந்தித்து வர்றாங்க. இதை பற்றி நம்ம பல காணொலிகள் வெளியிட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேல் இராணுவ தாக்குதலில் பலியாகி இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி அகதிகளாக தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. உணவு, தண்ணீர், மருத்துவம், அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் அப்படின்னு எல்லாமே மிக குறைந்த அளவில் தான் கிடைக்கிறதுனால நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக்கிட்டே இருக்குது. இஸ்ரேலுடைய தொடர் தாக்குதல்களால் காசாவில் இருக்கக்கூடிய வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், அது மட்டும் இல்லாமல் பொது கட்டிடங்கள் அப்படின்னு பெருமளவில் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அழிவுங்கிறது போர் முடிந்த பிறகும் காசாவில் மீட்சி மற்றும் மறுசீரமைப்புக்கு பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லை, போருடைய எதிரொலியாக இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு குழுக்களாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா, ஹவுதி போன்ற ஆயுத குழுக்களுக்கும் இடையே மோதல்களை அதிகரித்திருக்குது. இது மத்திய கிழக்கை பதற்றத்திலேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மாறி இருக்கு. இந்த நிலைமையில தான் இந்த பெசலலோட அறிவிப்புங்கிறது இன அழிப்புக்கே வழிவகுக்கும் அப்படின்னு சமூக செயற்பாட்டாளர்கள் கடுமையாக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.